எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்கள்னு சொல்லலாம். சர்வசாதாரணமாக சிந்திக்க மாட்டீங்க. அப்படியே டெப்த் ஆஃப் எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படிமோ டெப்த்து உள்ள வரையும் நான் சிந்திப்பேயா, அது என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும், ஏது என்னன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள் நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் எதையும் சமாளிக்கும் மிகப்பெரிய திறமை, தைரியம், தன்னம்பிக்கை, சாமர்த்தியம் அனைத்தும் கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது உண்மை. மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் உங்களுடைய சுற்றியுள்ள வட்டாரத்தில் உள்ள நபர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்கிறது உண்மை. எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கீங்களோ அந்த திசையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. இத்தனை நாட்களாக விருச்சிக ராசிக்காரங்க நிறைய குழப்பம் இருந்துச்சு. இதுவா அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, ஸோ இதை எடுத்தால் சரியாக போயிடுமா, அதை எடுத்தால் சரியாக போயிடுமா, ஸோ அப்படி நினச்சிக்கிட்டே இருங்க. சரி இதை எடுக்கலாம் அப்படி நினைக்கும் போது உங்களை குழப்பிட்டுருப்பாங்க. ஸோ ஒரே குழப்பாமசாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், அப்படியே குழப்பமாகவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மற்றவங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு சிந்தனை செயல்படும், சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும், அனைத்தும் ஒன்று கூடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது உண்மை. ரொம்ப நாட்களாக ஒரு திட்டமிட்டு வச்சுருந்தீங்களா, இது செஞ்சுருவோம் பார்த்துக்கலாம், இதை முடிச்சிடுவோம் பார்த்துக்கலாம் சொல்லி எந்த விஷயத்தில் அதிகமாக நீங்கள் சிந்தித்து வைத்தீர்களோ அதன் சார்ந்த செயல்பாடுகளில் என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் ஈடுபாடு பண்ண போகிறீங்க. அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் திட்டம் போட்டு செய்யக்கூடிய இந்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் முதன்மையான நபர் என்று சொல்லலாம். உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை, நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த காலகட்டம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பான தன்மையை உணரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக உண்டு. அதே போல் அரசியல்வாதிகள்
உங்கள்கிட்ட வந்து தான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருங்க. மிகப்பெரிய நபராக வரக்கூடிய சாத்தியம் உறுதியாக கிரக ரீதியாக ஏற்படும். அதே போல் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் என்ன பண்ணால் உங்களை உணர்ச்சிப்பட வைக்கும், வேகமாக செய்ய வைக்கும், டென்ஷன் ஏற்றும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செய்யும். ஆனால் எது செஞ்சாண்டு நிதானமாக தான் செய்வேன், அவசரப்படுறாங்க அடுத்த நாள் வா அப்படி மாதிரி மூவ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கான பிரார்த்தம், உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் என்றால் நீங்கள் வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வச்சாலும் மீண்டும் உங்கள்கிட்ட தான் தெரிய வரணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷன் உங்களுக்கு ஓடி இருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் ஒரு டிப்ரெஷன் ஓடிக்கும் என்பது உண்மை. மேலும் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கீங்களோ, அதுவும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் சொல்லவே தேவையில்ல ஒரு 7-8 மாதமாக இன்றைக்கி சரியாக போயிடும், நாளைக்கு சரியாக போயிடும், நாளைக்கு சரியாக போயிடும், இன்றைக்கி சரியாக போயிடும்னு யோசித்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு 60% சரியாக போனதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. பலபடி அதே விஷயம் தொடருது, அதே விஷயம் நடக்குது. அப்போ எப்படி இதை சமாளிப்பது அப்படிங்கிற சிந்தனை விருச்சிக ராசி என்பதை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரே விஷயம் நல்லா யோசிக்கணும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவ ஆலயங்களில் சென்று நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறக்காமல் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அது காலையிலையா சாயங்காலமாங்கிறது நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு காலையில் பண்ணுங்கள், முடியாத பட்சத்துக்கு ராகாலத்துக்கு முடிஞ்ச பிறகு பண்ணுங்கள். நீங்கள் வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி பவர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக நமது நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது வந்து பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும்.
விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.